டிசம்பர் மாதம் ஆனாலே எல்லா இடங்களிலும் ரொம்ப நிகழ்ச்சிகளுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்குற இடங்கள் வருகிறது. டான்ஸு, கலை நிகழ்ச்சிகள், இன்னும் பல நிறைய ப்ரோக்ராம்ஸ். இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் சந்தோஷப்படுத்துறது போலவே நிறைய ப்ரோக்ராம். சாப்பாடு, துணிமணி, இந்த மாதிரி காரியங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்திலையும் ஆண்டவர் சுத்திகரிப்பிற்காக யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தை சாய்க்கிறார்களோ அவர்கள் மேல் ஆண்டவர் கரிசனையா இருக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் அவர்கள் மேல் படுகிறது. பாருங்க, தேசத்துல மனம் திரும்புவதற்கு இஷ்டம் இல்லை, கீழ்ப்படுகிறதற்கு இஷ்டம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லும் போது அவங்க அந்த எச்சரிப்பு கொடுக்கிற அந்த ஊழியக்காரங்களை ரொம்ப சத்தம் போடுறாங்க, அவங்கள திட்டுறாங்க. எரேமியா, ஏசாயா இப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பி ஆண்டவர் இந்த தேசத்திற்காக தீங்கு அனுப்ப போறாரு, ஆண்டவர் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு, நீங்க மனம் திரும்பாட்டா கர்த்தர் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை ராஜாக்களும் ஜனங்களும் வெறுத்து தள்ளினார்கள். ஆனா ஒரு கூட்ட தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜனங்களுடைய பல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஜனங்களுக்கு என்ன சொன்னா பிடிக்கும், ஜனங்களுக்கு இப்போ என்ன சொன்னா இவங்க எல்லாம் ஏத்துக்குவாங்க அப்படின்னு அவர்களுடைய மனநிலைமையை புரிந்து கொண்டு, அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு, இப்போ இது சொன்னாதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் மேல் பூச்சாய் பூசுகிறார்கள். இல்ல, உங்களுக்கு நன்மை நடக்கும், ஆண்டவர் உங்களை ஜெயிப்பேன்னு சொல்றாரு. ஜனங்களுக்கெல்லாம் என்ன பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்கள் மேல கோபமா இருக்கிறாரு, கர்த்தர் மனம் திரும்ப சொல்றாரு அப்படின்ற தீர்க்கதரிசிகளை எல்லாம் ஒதுக்கிட்டு இப்ப ஜனங்கள் எல்லாருமே இந்த மேல் பூச்சாய் பூசுகிற தீர்க்கதரிசிகளை நாடி அவர்கள் வைத்திருந்தார்களாம். ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாய் கோபம் வந்துருச்சு. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க, என்னுடைய ஆதங்கத்தையே நீங்க புரிஞ்சுக்கலையே. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சிட்சையை இல்லைனால் கர்த்தருடைய எச்சரிப்பை கூறுகிற வார்த்தைகளை கண்டுபிடித்து அதற்கு ஒப்பு கொடுக்கிறதற்கு நம்முடைய இருதயத்தை சாய்க்கிறோம் பாருங்களேன், அது ஆண்டவர் நமக்கு செய்த பெரிய தயவு. அதனால இந்த கூட்டத்திற்கு பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வருகிற வருடம் நீங்கள் கேட்காமலே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். ஆமென். வருகிற வருடம் உங்களுக்கு எனக்கும் ஒரு லகுவான ஒரு ஆண்டாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்முடைய தலைகள் மேல் இருக்கிற சுமைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு ஆண்டவர் வருகிற ஆண்டை நம்மை லகுவாய் சுதந்தரிக்க, லகுவாய் கடக்க பண்ண, லகுவாய் முறியடிக்க செய்வதற்கு என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வருகிற ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். வருகிற ஆண்டு உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோணலை ஆண்டவர் செவ்வையாக்குவார். வருகிற ஆண்டு நீங்கள் பெரிய உயர்ந்த ஸ்தலங்களிலே ஆண்டவர் உங்களை அமர பண்ணுவாராக.